வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எல்ஜி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரானிக் சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம பெல் பட்டனில் குதிச்சுக்கோங்க. பார்த்து நம்ம கிறிஸ்மஸ் மோட ஆன் பண்ணி விளையாட போகிறோம். இது கிறிஸ்மஸ் மோட் நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறோம். நான் இதை ரெட்டி கூட ப்ளே பண்ணதில்லை. கிறிஸ்மஸ் மோடு போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு கிரானி ஆடி. சரிப்பா, உள்ளே போகலாம். டே 1. இதில் ஏன் டைம் இவ்வளோ ஆச்சுன்னா, ஒரு இது ப்ளேஸ்க்கு எங்கேயோ போட்டுட்டேன் கைஸ். அதனால் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் அந்த கேம் முடித்துக்கிற இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால கரெக்டாக 36 நிமிஷம் 10 செகண்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ போகலாம். பொறுமையாக போகலாம். கிரானி எங்கே இருக்குன்னு தெரில. இது ஹார்ட் மோடு வேறு, கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணோம். எடுத்துன மாட்டேன். சூப்பர். ஐயோ, கிராங்க் சவுண்ட் கேட்டுச்சு. வருதே போகும்போது பிளாங்க் சத்தம் கேட்குது. நம்ம நடக்கிறது பிளாங்க்கு. ஐயோ, கிரானி வர பின்னாடி இருக்கு. பின்னாடியே முன்னாடி தான் தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இங்கே வெயிட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அது இங்கே தான் வரணும். இங்கேருந்து பார்த்தா தெரியாது. கொஞ்சம் லைட்டாக கிட்ட போய் பார்க்கலாமா, இல்லை இங்கே இருக்கலாமா? சரி, இங்கே இருக்கலாம். அது எங்கே இருக்குன்னு தெரியல கரெக்டாக. இப்போ அது எங்கே இருக்குது? இங்கேயா இல்லை அங்கேயா? டோர் சத்தம் கேட்குது. நம்பி போகலாமா? ஐயோ, இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். ஓட. ஐயோ, பின்னாடி வருது. வாழை பிடிச்சிங்க. இப்போ நம்ம இந்த சைடு போகலாமா, இல்லை இந்த சைடு போகலாமா? இந்த சைடு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ கீழே இது ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். கிரானி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எங்கே இருக்க கிரானி? எங்கே இருக்க? சொட்டை எங்கே இருக்க? சொட்டை வா. ஸோ எங்கே போஸ்ட்னு தெரில. அங்கே நின்றுட்டுருக்கேன். நான் பார்க்குற மாதிரியே இருக்கேன், ஆனால் நம்மளை பார்க்கல. சரி, இந்த வாட்டர் மெலனை போட்டு இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மாஸ்டர் கீ இருக்குது. ஓகே. ஐயோ, சவுண்டு கேட்டுச்சு. கிரானி வருது. இங்கே குச்சிடலாம். அவனை தான். சரி, இப்போ இப்படியே போய் அப்படி போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே கீழே குஞ்சிக்கலாம். அப்பாடி, எடுத்தோடனே கோடு கடிச்சிச்சு. சூப்பர். மாஸ்டர் கீ கடிச்சிச்சு, கோடும் கடிச்சிச்சு. இப்போது சுற்றியல். அடுத்து இது பேட்லாக் கீ. அடுத்து கட்டிங் பிளேயரை மட்டும்தான் எஸ்கேப் பண்ணிடலாம். இதில் டோர் எஸ்கேப் தான் நான் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா வந்து மாஸ்டருக்கு எடுத்தோன்னே கிடச்சிச்சு. நான் எப்போவுமே என்ன பொருள் முதல்ல கிடைக்குதோ அதை வச்சு தான் எஸ்கேப்பை முடிவு பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டருக்கு கிடச்சிருக்கேன். அதனால் மாஸ்டருக்கு வச்சு நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ மாஸ்டருக்கு எங்கே போட்டுட்டு இப்போ மேலே போயிட்டு அந்த இது எடுத்துன்னு வரலாம். ஐயோ, பார்த்து அவ்வளோதான். கீழே ஏதோ பார்த்தேன், ஏதோ போட்டிருந்தேன். கோடை எடுத்துகிட்டு வந்துடலாம். முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா கடைசி நேரத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கடைசி நேரத்தில் கோடு கிடைக்காம போயிடும். அதான் பிரச்சனை. அதனால் முன்னாடியே கோடு கிடைச்சதுனால நான் சந்தோஷம்தான். சரி, ஓகே. இப்போ பார்த்து பொறுமையாக இது பொருள் போட்டுட்டு போயிடலாம். சரி, இந்த ரிமோட்டு ஏதாச்சும் ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா சவுண்டுக்கு வேணால் இது நம்ம வச்சுக்கலாம். இது வேணால் நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? வென்சாண்டில் சூப்பர். நைஸ். இது வச்சு நம்ம அதுலேருந்து சுத்தியல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேமர் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரி, போகலாம். போய் வென்சாண்டில் போட்டு அந்த கிணறுல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். புக்கிங் கேட்குது, ஞாபகம் வச்சுக்கணும். புக்கு எத்தோணை போடுறதுல அவ்வளோ இதுவாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நடுவில் போடலாம். கொஞ்ச டைம் எடுத்துகிட்டு புக்கு போடலாம். இப்போதைக்கு வென்சாண்டில் வச்சிடலாம். கிரானி வர மாதிரி சத்தம் கேட்குது. இது நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் மோடு ஸ்னோவால் அழகாக இருக்குது. நடந்து போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அடுத்து இங்கே ஒரு கிறிஸ்மஸ் மேன் கூட வச்சுருக்குறாங்க. சாரி, ஸ்னோமேன் வச்சு. ஐயோ, இதுவா? இன்ஜின் பாட்டு எதுக்கடா குத்திங்க சம்மந்தம் இல்லாமல்? சரி, ஓகே. கன் பாட் இருக்குது. என்னதுடா இது ஏதோ ஆகுது. ஏதோ பால் மாதிரி கிடச்சிருக்கு. நேடா இது? கன்னேடா என்ன? ஐயோ, என்ன சத்தம் கேட்குது? இது போட்டோன்னா சத்தம் கேட்குது. ஐயோ, நான் இது கிரனேடு நினச்சேன். பார்த்தா இது ஏதோ பால் போல் சவுண்ட் வருது, மியூசிக் வருது அதுலேருந்து. சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் போகலாம். ஐயோ, இது வேறு சத்தம் போட்டுனே. சரி, கீழே போய்ட்டு நம்ம கிரானி ட்ராப்பில் மாட்டி விடலாம். இந்த கன் பாட்டை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தூக்கி போட்டு உள்ளே வீல் கிராங்க் இருக்குது. பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. வீல் கிராங்க் உள்ளே இருக்குது.
சரி வெயிட் பண்ணலாம், அது வருதா இல்லையான்னு பார்க்கலாம். வந்துடுச்சு. போ சட்டன் போ லாக் பண்ணு. அவ்வளோதான். வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா இது கீழே இப்போ கிராணியை மாட்ட வச்சு அந்த ரூம்லேயே தான் இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த கோடை போட்டுடலாம், போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாஸ்டருக்கு எடுத்துன்னு போய்ட்டு அங்கே வச்சிடலாம். போட்டுட்டு 30 செகண்ட் கிராணி இப்போ தான் 30 செகண்ட் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது நம்மளுக்கு. அதுக்குள்ளே என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. பேட்ரி சூப்பர். பேட்ரி எடுத்துன்னு போயிட்டு அந்த இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? திரும்பி வந்திருக்கோம். இப்போ திரும்பி அதே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே ட்ரிக்கு யூஸ் பண்ணி அதை உள்ளே திரும்பி லாக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அது எங்கேயோ இங்கே பக்கத்தில் இருக்க மாதிரி கேட்குது. ஒரு வாட்டி இப்படி பண்ணிடலாம். ஏன்னா இப்படி பண்ணால் தான் கிராணி பார்த்திங்கன்னா வரும். இது கிளிச்சாகி நின்றுச்சுன்னா இப்படி பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா கிராணி சரியாயிடும். சின்னத்தில் மேலே கிராணி வேறு ஏதோ பொருள் வேறு எதுவும் ஊந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கு பதில் இது ட்ரிக்கு அப்படி ஆச்சுன்னா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொருள் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும், அதை தாண்டி கிராணி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சா. இது லாக் பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு அது ஆனில் தான் இருக்குன்னு. ஓகே சரி, ஓகே. இப்போ அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே வரலாம். ஐயோ ஸ்க்ரீன் வேறு இதுவாகிடுச்சு. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி இப்போது இதை எடுக்கணும்னு வந்து மறந்துட்டேனே. இங்கே தான் இருக்கா? சூப்பர். கார் கீ இருக்குது. கார் கீ பின்னாடியே இருக்க சுற்றியல் இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் காரை போய் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கார் கீ இங்கே போட்டுடலாம். ஏன்னா எத்தோன்னு செக் பண்ண தேவையில்ல. வேறு தான் இங்கே பொருள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே இருக்கிற பொருள் எதா இருக்கா? இங்கே இருக்கா? காக் வீல் கச்சா கூட நல்லா தான் இருக்கும். எதுவுமே கிடைக்கல இப்போ வரைக்கும். ரெஞ்சா எதுக்குடா ரெஞ்சு சம்மந்தம் இல்லாமல்? நான் டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறேன். எதுக்குடா கார் எஸ்கேப் ஓடுறது கொடுத்துட்ருக்கீங்க? சரி விடு. சரி ஓகே, இங்கே எதுவும் இல்லை, பூட்டிகிட்டு போகலாம். கிராணி வர மாதிரி கேட்குது. ஆனால் எந்த ரூமில் இருக்குதுன்னு தெரியல. இப்போ கரெக்டாக ஸ்பான் ஆகிடுச்சு, நல்லா தெரியுது. ஆனால் எந்த ரூமில் இருக்குதுன்னு தெரில. எனக்கு என்னமோ அது கீழே தான் எங்கேயோ சுற்றின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கேட்குது சவுண்டு. எங்கேயோ கீழே என்னதுடா இது? எதுவும் இல்லை, இதுக்குள்ளேயும் எதுவுமே இல்லை. ஐயோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. பெல்ஸோட சவுண்டு கேட்குது. இன்ஜின் பாட்ரு இது வச்சு சவுண்டு போடலாம். 1 2 அவ்வளோதான். இப்போ வரோம் கிராணி. போயிடலாம் நம்ம. அவ்வளோதான். அப்படியே குஞ்சு இப்படி போயிட்டு வந்துதான். இங்கே கார் கீ இருக்குது. காருக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். காருக்குள்ளே கன்ஃபார்மாக ஹேமரில் வெப்பன் கீ இருக்கும். சூப்பர், வெப்பன் கீ கிடச்சிச்சு. இதுக்கப்புறமா நம்மளை கிராணி அதுக்குள்ளே போட்டு முன்னும் அவசியம் இல்லை. நம்ம வெப்பனை வச்சு அடிச்சிடலாம். இதில் எந்த வெப்பன் ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி இந்த வெப்பன் கிடைக்கலன்னா நீங்கள் வேறு வெப்பன் பண்ணணும். வேறு வெப்பனை சூஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை அட் அ டைமில் 2 வெப்பன் எடுக்குது. அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ ரொம்ப நேரம் அலைய விட்டானுங்கன்னா நீங்கள் இது கன்னை ரெடி பண்ணிடணும். அப்படி கன்னு இது பண்ணிச்சுன்னா இது என்ன சொல்கிறது, வெப்பன் கீ ரொம்ப அலைய விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்று செஞ்சிடலாம். கன்னு அலைய விட்டால் நீங்கள் வெப்பன் கீ கண்டுபிடிச்சி அதை பண்ணிடலாம். அதுதான் மாற்றி ஐயோ என்னால் கிளிச் ஆகிடுச்சு. அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இது கிடைக்கலன்னா அது யூஸ் பண்ணோம், அது கிடைக்கலாம் இது யூஸ் பண்ணோம். அதனால தான் 2 வெப்பன் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பெட்லாக் இந்த கூட சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே எப்போவுமே பெட்லாக் வைக்கவே மாட்டானுங்க. எப்போ ஆரோட்டி வைப்பானுங்க. இப்போ இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம். சேஃப் கீ கச்சிருக்கு. இந்த சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். அருமை. செயின் கட்டர் கச்சிருக்கு. கட்டிங் பிளேயர் கிடைக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, செயின் கட்டர் கச்சிருக்கு. இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இங்கே சவுண்ட் போட்டு ஃபஸ்ட்டு கிராண்டிங் வர வச்சிடலாம். எங்கே போச்சு சவுண்டு? கேட்குற மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ சவுண்டு கேட்குது, ஆனால் எங்கேன்னு தெரில. இன்னொரு வாட்டி போடு.
இன்னொரு வாட்டி போடு. அது வந்துடுச்சு. ஓகே, இப்போ மேலே போகலாம். இப்போ மேலே போயிட்டு இங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே எதுவும் இல்லை. ஓகே போகலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பும் போது இந்த இடத்துல சவுண்டு கேட்கும், வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும். சரி இப்போ போகலாம். ஐயோ வந்துடுச்சு கிராணி, கதவு சாத்திடலாம். பின்னாடியே வருது. இது சாத்திட்டு அப்படியே கீழே போயிட வேண்டியதான். அவ்வளோதான். இதை கட் பண்ணிட்டு இந்த இது எடுத்துடலாம். கிராஸ்போ எடுத்துகிட்டு கீழே அந்த இது இருக்கும் இன்ஜெக்ஷன் கன், அதை எடுத்துகிட்டு டமால்னு வச்சு சுட்டுற வேண்டியதான். டமால். அவ்வளோதான், முடிஞ்சுது கிராணி கதை. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பெட்லாக் கீ வேணும். பேட்ரி போட்டாச்சு, மேலே கோடு போட்டாச்சு. இப்போது சுத்தியல் மட்டும் வேணும். சுத்தியலுக்கு இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல, ஐடியாவே இல்லை. சுத்தியல் தான் தேடணும் இப்போது. இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் அடி வந்துடும். அதனால வந்து இப்படி போயிட்டு, ஆமாம் இந்த இங்கே வேறு இது இருக்கும், அதை வேறு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம், அந்த இடத்துல ஷூட் பண்ண ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேமர் கிடைக்குதான். ஹேமர் இருக்கிற மாதிரி தெரியலையே, மீட்டு தான் இருக்குது. சரி ஓகே, மீட்டாவது எடுத்துக்கலாம். சரி இப்போ போகலாம். ஷூட் பண்ணதில் இது தான் இருக்குது. இங்கே பார்த்தா ஃப்ரீ ஸ்டாப் இருக்குது. ஃப்ரீ ஸ்டாப் வேணால் எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ செகண்ட் போகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கிராஸ்போ லோட் பண்ணிக்கலாம். எங்கே இது? சரி இப்போ வரும். கரெக்டாக வந்துச்சு. அவ்வளோதான், காலி. ஐயோ இது வேறு மறைக்குது. இப்போன்னு பார்த்து கிளிச் ஆகுது. மீட்டியும் எடுத்துக்கலாம். கன்னை வச்சு மேலே சுடுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா இதே எடுத்துக்க வேண்டிதான். ஐயோ இது வேறு மறைக்குது. ஐயோ கிளிச் ஆகுது, தூக்கி போட்டுரு. ஐயோ இது வேறு. ஸோ இப்போன்னு பார்த்து இது வேறு கிளிச் ஆகுது. வந்து தொலைஞ்சிட போகுது. இது வேறு மறைஞ்சி போச்சு. ஐயோ இது வேறு மாட்டி விடுதே நம்மளை. ஸோ திரும்பி கிளிச் ஆகுது. அவ்வளோதான். இப்போ வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கன்னுக்கிட்டு வர மாதிரி சத்தம் கேட்குது, ஆனால் எங்கன்னு தெரில. சரி இப்போதைக்கு கீழே வர வச்சு இங்கே கீழே சுட்டுடலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கீழே போட்டுடலாம். இப்போதைக்கு தேவையில்லை. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எடுக்கணும். கீழே போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். பெட்லாக் கீழே காக் வீல் கிடைக்க கூட வாய்ப்பு உண்டு. ரெண்டுத்தில் எது வேணால் கிடைக்கும். சரி கொஞ்சம் இந்த சைடு போய் பார்க்கலாம். ஓகே மீட் இப்படி வந்துட்டு அவ்வளோதான். இப்போ அப்படியே கீழே வந்து இங்கே போட்டுற வேண்டிதான். இப்போ சவுண்டு கேட்டு வரோம் கன்ஃபார்மாக. ஐயோ இந்த புல்லட் கன்னுங்க, இது இன்ஜெக்ஷன் கன். அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு. போகிறோம் கன்ஃபார்மாக வரும். கிராணி கரெக்டாக வரும். போட்டுற வேண்டிதான். சீக்கிரம் வா சீக்கிரம் வா கிராணி, சீக்கிரம் வா. எவ்வளோ நேரம் சீக்கிரம் வா. அவ்வளோதான். இன்ஜெக்ஷன் அது எடுக்க தேவையில்ல, அது கீழே போட்டல பற்றிக்கு தேவையில்லை. ஆமாம் மேலே வேறு இந்த இது ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி விட்டேன்னா தள்ளி விட்டேன். அது முடிஞ்சிச்சு வேலை. இப்போது வேறு என்ன, இங்கே ஸ்பெஷல் கீ இருந்துச்சு, அதை வேறு எடுக்கணும். ஸ்பெஷல் கீ எடுத்துட வேண்டிதான். எடுத்துகிட்டு இப்போ மேலே போய்ட்டு அது ஸ்பெஷல் கீ போட்டுடலாம். அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிடும். ஐயோ இது வேறு பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குதே கிராணி, விடு. சொட்டைக்கு வேறு அப்பப்போ வெறுப்பித்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே அதை விட்ருங்க. இப்போ சரி இப்போ மேலே போய் ஸ்பெஷல் கீ போட்டுடலாம். இப்போ கையில் வர கன்று கூட கிடையாது, அதுவும் கீழே போட்டு தான் வச்சுருக்கேன். ஸ்பானான மாதிரி சத்தம் கேட்குது கிராணி. இப்படி தள்ளி விட்டுடலாம். இப்படி தள்ளி விட்டு இப்படி நிற்கலாம், வெயிட் பண்ணலாம். வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம மேலே வந்து கீழே இருக்கும்போது டவால் வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால ஒரு டிஃபென்ஸுக்கு தான். வந்துச்சா? வந்துச்சு. ஓகே இப்போ இந்த சைடு பின்னாடி இறக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது கம்பியோடு தான் விழுவீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. செகண்ட் டைம் விழும்போது தான் அந்த இது கால் உடையும். செகண்ட் டைம் விழும்போது தான். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி சேஃப்டியாக இறங்கிடலாம். அதனால தான் இந்த இடத்த நான் உடச்சி விடல, அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன். சரி இப்போ இந்த சைடு போகலாம்.
இங்கே ஏதோ போட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு, என்னமோ போட்டு வந்துட்டேங்க. அது ஏதோ துரத்தின்னு வருதுன்னு சொல்லிட்டீங்க, ஏதோ போட்டு வந்துட்டேன். மீட் 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 இங்கே எங்கேயோ பார்த்துனடா, எங்கடா மீட்டு? இதை ஃபஸ்ட்டு வர வச்சிடலாம். அது ஃபஸ்ட்டு வர வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம போகிறது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் அதை வர வச்சு நம்ம இது பண்ணலாம். அது வரட்டும். சீக்கிரம் வா கிராணி, சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. சவுண்டு கேட்குது, ஷூ சத்தம் கேட்குது, டப் 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 டப்னு கேட்குது. வருது வருது வருது. வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு. வந்துருச்சு. அவ்வளோதான். மாட்டு வா 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 சீக்கிரம் வா. அவ்வளோதான். இதை தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ரொம்ப. ஐயோ, இது வேறு இப்போன்னு பார்த்து மறைச்சி ஒரு கிராணி. போயிட்டோம். தள்ளு 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 தள்ளு. ஐயோ மாட்டிக்கினே. இங்கே தான் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே தரக தேவையில்ல இப்போதைக்கு. இதில் ஒன்றுமே இருக்காது. இது வெறும் சீவர் எஸ்கேப்புக்கு தான் இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுல ஒரு வருத்து. சரி, இப்போ போய்ட்டு இந்த மீட்டை போய் போட்டு வந்துடலாம் மேலே போய். அது ஏந்திக்கிறதுக்குள்ளே போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் கன்ஃபார்மாக அடி வாங்கி செத்துருவோம். அதனால் பார்த்து பொறுமையாக அப்படி சுற்றிட்டு போயிட வேண்டியதான். இங்கே புக்கு இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணுறது இப்போது? சரி, இப்போ மேலே போயிடலாம். கண்ண மூடின்னு. எங்கேயோ கதவு சத்தம் கேட்குது, இதை மூடிடலாம். அந்த கதவை பக்கத்தில் வந்த மாதிரி தான் கேட்குது எனக்கு சவுண்டு. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ போய்ட்டு அந்த மீட்டு மட்டும் போட்டு வந்துடலாம். மீட் 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 சீக்கிரம் போ. அவ்வளோதான், வச்சாச்சு. நீ போவா தம்பி. பேர்ட் சீட். ஓகே, பேர்ட் சீட் கச்சிச்சு. ஓகே, இப்போ இது திருப்பிட்டு அங்கே போய்ட்டு போடலாம். பேர்ட் சீட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கல நான். பேர்டு இல்லை, சாரி, காக்கா கிட்ட எங்கன்னு பார்க்கல. ஐயோ, நான் அது சவுண்டு கொடுத்துட்டேன். வரும்போது பிளாங்க்கு சத்தம் கேட்டுச்சு. அது கிராணி வரும் கன்ஃபார்மாக. சொன்ன மாதிரி வந்துடுச்சு. இப்போ மேலே ஏறிப்போம். அவ்வளோதான். 3, 2, 1 அவ்வளோதான், போயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம், தைரியமாக கீழே போகலாம். இப்போது கீழே போய்ட்டு இந்த பேர்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். அது வேறு. இது ஃபஸ்ட்டு கிராணி போட்டலாம். ஏன்னா வந்து போய் பண்ணும்போது டமால் வந்து பின்னாடி வந்து அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் யோசிக்கிறேன். டமால் வந்துச்சு. டமால் அவ்வளோதான். இதுக்கப்புறமா வேலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு இப்போன்னு பார்த்து சதி பண்ணுது. சரி, இதை இப்போ திருப்பி மேலே போய் போட்டுடலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பைடருக்கு நம்ம ரெடி பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு மேலே போய் புக் வச்சுட்டு வந்துடலாம். புக்கு போய் மேலே போய் போட்டு வந்துடலாம். அந்த இதில் சரி, இந்த புக்கை மேலே போய்ட்டு போட்டு வந்துடலாம். எங்கே அந்த புக் இடம்? அந்த ஒர்க்கு அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ அது ஸ்பைடருக்கு அது வாயிலேருந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ரிமோட் இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளே போனால் பெப்பர் ஸ்ப்ரேவும் இல்லை கட்டை தான் கிடைக்கும். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இது தள்ளி விட்டு அப்படியே கீழே போயிடலாம். கிராணி சத்தம் கேட்டு வரும். வர மாதிரி தான் சத்தம் கேட்குது. சரி, இப்போது இந்த பேர்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. அது வேறு மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி கிராஸ் போ வேணால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஐயோ, இப்போன்னு பார்த்து இன்ஜெக்ஷன் எங்கே? அது இருக்குது. இன்ஜெக்ஷன் எத்தாச்சு. இப்போது தள்ளி விட்டு அதை வர வைக்கலாம். இங்கே ஐயோ, வேறு என்னமோ மேலே சவுண்டு கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இங்கே வரும்னு நினச்சேன், பார்த்தா ஏதோ மேலே ஏதோ சவுண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நம்ம சவுண்டு போட வேண்டியதாக இருக்கும். இது வேறு எவ்வளோ நேரம் தெரியல. இது திரும்பி நிற்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக. சரி, அப்படியே தள்ளி விடலாம். சீக்கிரம் திரும்பி இன்னொரு வாட்டி. இது வர மாதிரி தெரில. இன்னொரு வாட்டி ரோல் பண்ணி விடலாம். வந்துடுச்சு. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. தூக்கி போட்டு இப்போ கீழே போகணுன்னு நினைக்கிறேன். கீழேயா லஞ்சிடா? கீழே தான். இங்கே ஏதோ போட்டுனே. இங்கே வீல் கிராங்க் இங்கே இருக்குது. நல்ல வேலை, அதை ஞாபகப்படுத்திட்டேன். வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இது இங்கே தான் கிடக்குதுன்னு ஒரு தைரியத்தில் இருக்கேன். சரி, இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே போக வேண்டியதான்.
சரி இப்போ அப்படியே கீழே போயிட்டு இந்த இது வேறு மறைஞ்சி போச்சு. இந்த இது கிராஸ் போவை லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது தள்ளி விட்டு திரும்பி வர வச்சு சுட்டுடலாம். சரி ஓகே, இப்போ சுட்டு தள்ளியாச்சு. இப்போது இந்த பேர்ட் ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு பேர்ட் ஆண்ட போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இத்து போந்து எதாவது வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். போய் நான் இன்னும் பார்க்கல, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் ஃபஸ்ட்டு இங்கே பேர்ட் ஆண்டை போட்டுடலாம். என்ன இருக்குடா? ஐயோ இந்த கீயா, இதுக்கு ஏன்டா கஷ்டப்பட்டு பேர்டு சீட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ சை. சரி ஓகே, இதை விட்டுடலாம். இது டீலில் விட்டுடலாம். இது இப்போதைக்கு தேவையில்லை. சரி இப்போ போயிட்டு நம்பர் 1 ஓகே. இப்போ ஸ்பைடர் கீ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கீயை அதுக்கு முன்னாடி கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரில, அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு கன் எடுத்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது இதுவாகிடுச்சு, என்ன சொல்கிறது, ரீஸ்பான் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதை விட்டுட்டு ஸ்பைடரிக்கெலாம் போட்டு வந்துட்டேன். இங்கே நான் வந்து இந்த இது பண்ணிட்டிங்க வரத்துக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் அந்த சீனை கட் பண்ணிட்டேன். சரி இப்போ இந்த இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே, இப்போ அந்த இது எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸ்பைடரு எங்கே இருக்க? வந்துச்சு. சரி இப்போ போகலாம். இதில் ஹார்ட் மவுண்ட் ஆகும்போது செம்ம ஸ்பீடாக வருது அந்த ஸ்பைடரு. கிராணி பிரச்சனையே இல்லை, எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஸ்பைடர் செம்ம ஸ்பீடாக வருது, தான் பிரச்சனை. சரி இப்போ இது உள்ளே என்ன இருக்குது? அது பார்த்திங்கன்னா மண்டை மேலே 2 கொண்டை, மண்டை மேலே 2 கொம்பு மாதிரி இருந்துட்டு பாருங்க. அந்த இதுக்கெலாம் இருக்கும்ல ரெயின்டீர், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரி ஓகே, இது நம்மளுக்கு இருக்குது. சரி இப்போதைக்கு இந்த காக்வீல் எடுத்துகிட்டு போகலாம். அது எங்கே இருக்குதுன்னு தெரில, பார்க்கட்டும் ஃபஸ்ட்டு. ஐயோ பார்த்துருச்சு. இப்போ போகலாம். வெயிட் பண்ண சைடு கரெக்டாக வெயிட் பண்ணி இப்படி ஓடிடணும், அவ்வளோதான். வருது. சீக்கிரம் இங்கேயே போட்டுடலாம். அது கிளிச் ஆகி திரும்பி மேலே போயிடும். அங்கே மேலே கிணறு மாதிரி இருக்கும்ல, அங்கே இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி இப்போ லிஃப்ட்டு பிடிச்சி மேலே போயிட்டு நம்பர் 1 கிளிக் பண்ணோம். மறந்து இது 2வது கிளிக் பண்ணோம். அவ்வளோதான், டமால். ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். கட்டிங் ப்ளே. சரி ஓகே, நல்ல இதுதான், பட் ஓகே தான். சரி இப்போ பொறுமையாக கீழே இறங்கி போகலாம். அது போகுது. இப்போதைக்கு நம்மளுக்கு கட்டிங் பிளேட் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே இது பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அந்த இது மேலே போய்ட்டு கட் பண்ணோம். அதுக்கு என்ன ஐடியா ஒன்று கொடுக்குறேன். ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று நடுவில் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இதுக்கு அந்த சைடு போனோன்னா இந்த வீல் ரேங்க் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு அந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுற்றியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீல் ரேங்க் எடுத்துன்னு வரேன். எங்கே இருக்குது வீல் கிராங்க்? இதோ இருக்குது. இந்த சைடு அந்த சைடான்னு தெரியலையே, எங்கேயோ போடணுமே. இதை இங்கே இல்லை. இங்கேயாடா சீச்சி, இங்கே இல்லை. பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். இதில் போட்டுட்டு திருப்பணம்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அது ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பார்க்கலாம் அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரில. எனக்கு நம்பிக்கை இருக்குதா, நல்ல ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்கே போச்சு அந்த கேள்வி? ஐயோ வந்துச்சு. அப்படியே உள்ளே நுழைஞ்சிட வேண்டியதான், அவ்வளோதான். என்ன இருக்குடா உள்ள? பிளேவுஸ்கி. அருமை. சரி இப்போ அந்த சைடு போட்டோம். நம்ம இப்படி போயிடலாம். அதுக்குள்ளே இங்கே தான் இருக்காடா? இங்கே எதுவும் இல்லை. இது பக்கத்தில் எப்போவுமே எதுவுமே வைக்க மாட்டானுங்க. அதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். எங்கடா இருக்குது? ஐயோ பார்த்துச்சு. ஐயோ வருது. ஓடு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் பிடிச்சிருக்கோம். சரி ஓகே, இந்த பிளே ஹவுஸ்க்கு ஏற்றுட்டு எப்படியா போயிடணும் மேலே. பார்த்து பொறுமையாக போகணும், ஏன்னா அதுக்கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான், ஜிலோ ஆகிடுவோம். அது பார்க்கல. போகலாம். இதை பதிவாக இங்கேயே போட்டுடலாம். இந்த காக்வீல் பார்த்தா மேலே போயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு இங்கே தான் இருக்கான்னு பார்க்கணும். ஹேமர் இருக்கான்னு பார்க்கணும். அது வேறு பார்க்க மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்டே போகலாம், அவ்வளோதான். பார்த்துருச்சு. வா போயிட்டு வா. அவ்வளோதான், வந்துரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிளே ஹவுஸ்க்கு இங்கே போட்டேன். இங்கே எதோ சுற்றியல் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே சுற்றி பார்க்கலாம்.
இங்கே 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 எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி திரும்பி இங்கேயே வந்துட்டேன். எங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு ஏற்றினா அங்கேயே வந்துட்டேன் திரும்பி. சரி ஓகே, அதை விட்டு திரும்பி அங்கே போக வேண்டியதான். இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து போகிறோம். ஐயோ மாட்டீங்க. ஐயோ சரி வெறுப்பு. வெயிட் பண்ணியே போயிருக்கலாம், பொறுமையாக வெயிட் பண்ணியே போயிருக்கலாம். தேவையில்லாமல் போய் தலையை காமிச்சிட்டேன். அது லபக்குன்னு முழுங்கிச்சு. சரி ஓகே, இப்போ கூட பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி இப்போ இது இன்னொரு ட்ரிக்கு சொன்னல, இதுதான் இந்த ட்ரிக்கை பாருங்கள். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த 2-3 பிளாங்க் இருக்கும், அதில் நடுவில் ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கிராணியோட வேஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆகும்போது ஒரு வேஸ் இருக்கும், அதை தூக்கி கரெக்டாக அந்த சென்டருக்குள்ளே போடணும். போட்டிங்கன்னா கிராணி இந்த மாதிரி வந்து அந்த வுட் பிளாங்க்ஸ் அதை வந்து டமால் இடித்து 3 கீழே வந்துடும். நீங்கள் சுற்றியலே இல்லாமல் இதை வேலையை முடிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன். இந்த டிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றியல் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் அந்த கீழே இருக்க அந்த இதுவுக்கு கன்ஃபார்மாக சுற்றியல் தேவை. இது வந்து சுற்றியலே இல்லாமல் பண்ணுறதுக்கு ஐடியா. இப்போ போட்டு இந்த பிளாங்க் இங்கே போட்டுடலாம். போட்டு இங்கே என்னடா ஆகுது, கன் பாட்டுக்குது. இங்கே எதுவும் இல்லை. ஐயோ கிராணி வந்துச்சு. கிராணி வந்துச்சு. ஐயோ மாட்டிக்கினேனே. ஓட. ஐயோ ஸ்பைடர் கட்டிச்சு. ஓஷ். சரி ஓகே, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படியோ இங்கே வந்தாச்சு. வந்து திரும்பி இந்த காக் வீல் எடுத்தாச்சு. திருப்பி பார்த்து போகணும். இது வர 4th டே. பார்த்து போகணும். ஐயோ திரும்பி வந்துச்சு. சரி அடியில் மேலே மாட்டிக்கிச்சு காக் வீல். இப்போ கிராணியை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். இதுதான் லாஸ்ட் டேட். கொஞ்சம் இந்த மேட்ச் பார்த்து விளாட்ணும். மேட்ச் இல்லை, இந்த ரவுண்டு பார்த்து விளாட்ணும். அவ்வளோதான், கீழே வந்தாச்சு. இப்போ கீழே போயிட்டு இந்த கிராணி ஃபஸ்ட்டு சுட்டுலாம். ஏன்னா டப்புன்னு ரீஸ்பான் ஆகிடுது, அதான் பிரச்சனையே. சீக்கிரம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிராணி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸில் இதுவாகிடுச்சு. அதனால் இப்போது அது ரீஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு வாட்டி கன்று வச்சு உட்காந்துக்கலாம். கிராணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சாவடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 1 மினிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அபோன்னு போட்டிருப்பாங்க. அந்த 30 செகண்ட்ஸில் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதனால தான் அபோன்னு போட்டிருப்பாங்க. அவங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ளே எந்த டைமிங் வேணால் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் இல்லை, ஒரு 10 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸ்லேயே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நீங்களே கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். 12 செகண்ட்ஸில் வந்துச்சு கிராணி. 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே இருக்கிற டைம், அதாவது ஒரு 1லேருந்து 29 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கலாம். அதுக்குள்ளே எந்த செகண்ட்ஸில் வேணால் இருக்கலாம். சரி இப்போ இந்த காக் வீல் எடுத்துடலாம். சரி இந்த காக் வீல் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம். கிராணி வருதா இல்லையான்னு தெரில, எங்கே இருக்குன்னு தெரில அது வேறு. சரி ஓகே, கண்ண மூடின்னு போயிட வேண்டியதான். லாஸ்ட் டே வேறு, இல்லை அவுட் ஆனோன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும், பார்த்து பொறுமையாக போகணும். லாஸ்ட் டே. ஐயோ இங்கே தான் ஸ்பான் ஆகிது. ஐயோ லாஸ்ட் டேட் ஆச்சே. பின்னாடி வர வருது அது வேறு. ஐயோ இந்த குட்டி கொஞ்சம் வர வந்துட்டானே. குட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. இவன் வர படாலும் வந்து வச்சிருவானே மூஞ்சில். தம்மால் நெக்ஸ்ட்டு ஓடி போயிடுவான். அவ்வளோதான். இப்போ வா கிராணி, இப்போ வா. முஞ்சாவா முடிச்சாவா. அவ்வளோதான், போடு. அப்படியே பின்னாடி போயிட வேண்டியதான். அந்த காக் வீல் மட்டும் மேலேருந்து எடுத்துன்னு வந்துடலாம். எத்தனை வாட்டி நான் அந்த காக் வீல் எடுத்துன்னு வருவேன்னு தெரில. மேலே போகிறேன், எடுக்கிறேன், நடுவில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது. சரி ஓகே, இந்த காக் வீல் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் போட்டுடலாம். எங்கடா போடுறது இதை? அங்கே போடணும். இப்போ வந்து கவுண்டிங் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கிராணி வர ரீஸ்பான் ஆகிடுன்னு கொண்டாத்தில். இந்த காக் வீலை இங்கே போட்டு வச்சிடலாம் இப்போதைக்கு. இது வேற மேலே மாட்டிடுச்சு. அவ்வளோதான், கீழே வந்துச்சு. இப்போ ப்ளே ஹவுஸ் கீ தான் இப்போது. ஏன்டா இப்படி பார்க்குற டேய்? ஏன்டா இப்படி பார்க்குற டேய்? சரி ஓகே, இப்போ ப்ளே ஹவுஸ் கீ தான் இப்போ பிரச்சனை. இப்போ அது மட்டும் தான் இது பண்ணணும். அதை விட்டுட்டு அப்படியே இங்கே ஒரு வண்டி தான். இங்கே எதுவும் இல்லை. இங்கே இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த பிளேயர் தான் எழுதி வச்சுட்டு இதை செத்துருப்பாரு. 5 நாளைக்குள்ளே எஸ்கேப் பண்ணிடணும் மாதிரி போட்டிருக்கோம்.
இது இப்போதைக்கு தேவையில்லை. இதில் தான் இந்த இதோட பிளேயரோட வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே இதில் தான் எழுதியிருப்பார். சரி ஓகே, இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரில, வெயிட் பண்ணலாம். இந்த சைட்லேருந்து வேணால் வரும், லெஃப்ட் இல்லை ரைட், எந்த சைட்லேருந்து வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். கமால், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு இந்த இது சுற்றி கண்டுபிடிச்சமான்னு தெரியல. சுற்றி மட்டும் கீழே தேடின்னுக்கிறேன். ஆமாம், சுற்றி காணோம். ஐயோ, இப்போ அது வேறு இங்கே இருக்கே, எப்படி சுற்றி தேடுறது? சுற்றி இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வேறு இடமே இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும், அங்கே தான் இருக்குது சுற்றியல். அப்பா இங்கே தான்டா இருக்குப்பா. அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணிடலாம். சரி இப்போ போகலாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். அவ்வளோதான். சரி, இப்போது இதை சுற்றியில் இதுக்குள்ளே போட்டு மூடிட்டு இப்படி வெளியே வந்துடலாம். உள்ளே தான் 4 பொருள் வச்சுருக்கேன். கன் பார்ட்டு, சுற்றியல், கார் பேட்ரி, அடுத்து ப்ளே ஹவுஸ் கீயும் உள்ளே தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம அந்த ப்ளே ஹவுஸ் கீ எடுக்கணும். இதுதான் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுக்கு மேலே கிராணி உள்ளே வச்சு மூட முடியாது. லாக் இதுவாகிடுச்சு, லாக் உடச்சிக்கிச்சு. ஆனால் இந்த வாட்டி இப்போது கிராணி தப்பிக்க முடியாது, கிளிச் ஆகி நின்றுடும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வந்துடலாம். கிராஸ்போ எடுத்து வச்சுக்கலாம், இதுக்கும் ஒரு சேஃப்டி. அது வர மாதிரி சத்தம் கேட்குது, ஆனால் அது கீழே தான் கிளிச்சில் தான் இருக்குது. எங்கேயோ வர மாதிரி சத்தம் கேட்குது. அது வரலன்னு நினைக்கிறேன் கேஸ். தேவையில்லாமல் நான் தான் இது பண்ணிட்டேன் போல், பார்த்துட்டேன் போல். இங்கே எதுவும் யாரும் இல்லை. அது வரல. எது இதுக்கும் ஒரு சேஃப்டி, இதுக்கு கன் வச்சு நின்றுக்கலாம். இப்போ கீழே போயிட்டு பார்க்கலாம். எங்கேயோ கேட்குற மாதிரியே இது சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த லாஸ்ட் வாட்டி பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே கிச்சாக நின்றுடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது அதெல்லாம் அடிக்க முடியாது. பட் இந்த கதவை தந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. உள்ளே இருக்கட்டும், இதான் நல்லது. உள்ளே கடை. ஓகேவா, பாய். நான் எஸ்கேப் பண்ண போகிறேன், பாய். இப்போ தள்ளி விட்டால் கூட பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாதாங்கப்பா, அப்படியே தான் நிற்கும். கிளிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உள்ளே போட்டு லாக் பண்ணுறதுல 5 டைம்ஸோ 4 டைம்ஸ் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. லாக் உடஞ்சிரும், கிராணி லாக்கை உடச்சிரும். சரி, இப்போ இந்த கிராஸ் போ எடுத்து, சரி தேவையில்லை. சரி ஓகே, இப்போ எதுக்கும் வந்து நான் வந்துட்டேனே. அந்த ப்ளே ஹவுஸ் கீ தான். அது எங்கேயோ கீழே போட்ட மாதிரி இருந்துச்சு. கீழே போட்டேன்னா இல்லை எங்கே போட்டேன்? இது இல்லை, ப்ளே ஹவுஸ் கீ எங்கே போட்டேனே? ப்ளே ஹவுஸ் கீ எங்கே போட்டேன்? மறந்து போச்சு. ப்ளே ஹவுஸ் கீ எங்கே போட்டேன் தெரியல. இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்குமா இல்லை எங்கேயா இருக்குமோன்னு தெரில. தெரியலையே இப்போ கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரில. ப்ளே ஹவுஸ்க்கு எங்கே இருக்குன்னே தெரில. சரி, இப்போது இங்கே ப்ளே ஹவுஸ்க்கு எங்கேயா கீழே போட்டுருக்கானான்னு பார்க்கலாம். இங்கே எங்கேயும் போடல. அப்போ கன்ஃபார்மாக கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஓகே. அப்போ நம்ம கீழே அப்படி போவேன்னா வேறு ட்ரிக் யூஸ் பண்ணி கீழே போகலாம். சரி, இங்கே எங்கேயா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே தான் பொருள் மிஸ் பண்ணான்னு தெரில. சரி, அதை விடுங்க. சுற்றியில் கிடச்சிருச்சு எப்படியோ. ப்ளே ஹவுஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோ. ப்ளே ஹவுஸ்க்கு எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டேன். ப்ளே ஹவுஸ்க்கு இந்த கீழே இதில் தான் இருந்துச்சு. இப்போ கிராணி போட்டு மூடினாலும் ரூம் அங்கே தான். கிராணி எப்படியோ இது பண்ணியாச்சு. ஃப்ரீஸ் ட்ராப்பில் போட்டு மாட்ட வச்சுட்டு இப்போ இது எடுத்தாச்சு. ஓகே,
ஓகே, இதை எடுத்துகிட்டு அவ்வளோதான். 1 2 அவ்வளோதான். பெட்லாக் ஏற்றாச்சு. இப்போ தான் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகணும். ஏன்னா ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த கீ எடுத்தோன்னே தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிராணி செம்ம இதுவாக வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, ஓகே, போட்டு சவுண்டு குத்தாச்சு. இப்போ போகலாம். பார்த்து பொறுமையாக போகணும். ஓகே. ஓகே, அது அங்கே போயிடுச்சு. இப்போ போகலாம். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாம். டப்புன்னு இதை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். எங்கடா அது? ஓப்பன் பண்ணிட்டேன். இது பண்ணிட்டேன்னா ஓகே, சீக்கிரம்டா ஓப்பன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பில் பட்டனால கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோக்கு சந்திக்கும் வரை இது உங்கள் MLG ஸ்டீஃபன்.